அமைச்சர் பதவி கொடுத்த விஜய் சட்டசபையில் செருப்பால் அடிப்பதால் ஆவேசப்பட்ட தபேக தலைவர். முதல்வரின் ஆவேசத்தால் பரபரப்பு. முதல்வர் விஜயின் பரபரப்பு முடிவுகள். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்திருந்தது. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட திமுக தோழமை கட்சிகள் கொடுத்த ஆதரவு அடிப்படையில் புதிய ஆட்சியை அமைத்தது. காங்கிரஸ் கட்சி தபேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளது. அடுத்து வரும் உள்ளாட்சி, நாடாளுமன்ற தேர்தலிலும் தபேகவுடனான கூட்டணி தொடரும் என்று தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக திமுகவுடனான கூட்டணி முறித்து கொண்டது. இதனைத் தொடர்ந்து முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு கோப்புகளில் அதிரடி திட்டங்களுக்கு கையெழுத்திட ஆரம்பித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணத்தினால் தமிழ்நாட்டின் அரசியல் களமே மிகவும் சூடுபிடித்திருக்கிறது என்றே சொல்லலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டிற்கான பல்வேறு கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அது மட்டுமில்லாமல் சட்டசபையில் பொறுப்பேற்றவுடன் அடுத்தடுத்து திமுக தலைவருமான ஸ்டாலின், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான வைகோ, அன்புமணி மற்றும் நாதக தலைவர் ஒருங்கிணைப்பாளரான சீமான் ஆகியோர்களை அவர் சந்தித்தது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதற்கான அர்த்தமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையிலோ சட்டசபையில் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் அரங்கேறியிருப்பதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் எதிரும் புதிருமாக இருந்து வந்த திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிமுக முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணியும் சட்டசபை வளாகத்தில் சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக, தபேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவியது. வாக்கு எண்ணிக்கையில் தபேக முதலிடத்திற்கும் திமுக 2ஆம் இடத்திற்கும் சென்றது. அதிமுக 3ஆம் இடத்திற்கு சென்றது. தற்போது நாம் தமிழர் கட்சி 4வது இடத்திற்கு சென்றது. அக்கட்சி எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளராக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின் அந்த கட்சி தொடர்ந்து தோல்விகளைத்தான் சந்தித்து வருகிறது. அதுவும் இந்த முறை எதிர்க்கட்சியாக கூட அதிமுக அமர முடியாத நிலை. இதனால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது கட்சிக்குள் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறதாம். முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் தனியாக செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார்களாம். எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தபேகவிற்கு ஆதரவு தெரிவிக்க ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியை தேர்ந்தெடுப்பது என முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முதலில் சட்டமன்றத்தில் பழனிசாமியின் பதவியை பறித்துவிட்டு அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு முக்கிய பதவிக்கு அவர்கள் வருவதற்கும் முடிவு செய்திருப்பதாக அதிமுக தலைமை வட்டாரத்தில் தகவல்களும் பரவி வருகின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு அதிமுகவினர் டீமாக பிரிந்து வந்து தங்களுக்கிடையேயான பிளவை வெளிப்படையாக காட்டியுள்ளனர். இந்த தகவலானது தற்போது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவில் பிளவு என செய்திகள் வெளியாக வரும் நிலையில் அவர்களின் எம்எல்ஏக்கள் தனித்தனி அணிகளாக பிரிந்து அவைக்கும் வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக பிளவை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி எடுத்தபோது சிலர் மட்டுமே மேஜையை தட்டிய நிலையில் எஸ்பி வேலுமணி உறுதிமொழி எடுத்தபோது பலர் மேஜையை தட்டி உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிலையில் சட்டசபை நிகழ்வுகள் முடிந்த பிறகு சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, செந்தில் பாலாஜி சுமார் 30 நிமிடங்கள் பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலானது அதிமுகவினர் மற்றும் திமுகவினரையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் தலைமையை மாற்றுவதற்கு கலகக்குரல் எழுந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் பதவி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவில் பெரும் பூகம்பம் வெடித்து வரும் நிலையில் சட்டசபை வளாகத்தில் எதிரும் புதிருமாக இருந்து வந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வெளியான தகவலின்படி
புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் பதவியேற்றிருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது கரூர் சம்பவம் தொடர்பாக எதிரொலிக்கும் விதமாக அங்கு அதிரடி முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த தகவலால் தற்போது அதிமுக மற்றும் திமுக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது கரூர் விவகாரத்தில் தலையீடாக இருந்த செந்தில் பாலாஜி கைதாக கூட அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் தற்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒரு அணியாகவும், சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோருக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் மற்றொரு அணியாகவும் செயல்படுவதால் உட்கட்சி மோதல் தீவிரமாக பேசப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நேற்றைய சட்டசபை கூட்டத்தொடருக்கு அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களும் இரு அணிகளாகவே வருகை தந்துள்ளனர். அதிமுகவின் தொடர் தோல்வி குறித்தும் எடப்பாடியின் தலைமைக்கு எதிராகவும் சி.வி. சண்முகம் தரப்பு தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்தி வருகிறது. இந்த கலவரங்களுக்கு நடுவே செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பிளவு ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு அது தவறான தகவல் என திட்டவட்டமாக பதிலளித்திருக்கிறார். அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமியுடன் OS மணியன், KP முனுசாமி மற்றும் RP உதயகுமார் ஆகியோர் உடனிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட சட்டசபை நிலவரங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை. மொத்தமுள்ள 47 அதிமுக எம்எல்ஏக்களில் வெறும் 17 பேர் மட்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தற்காலிக சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு கட்சியில் எழுந்துள்ள பலவீனம் குறித்து அரசியல் வட்டாரங்களில் விவாதங்கள் ஏற்படுத்தி வருகிறது. எஞ்சிய 30 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி அணியில் இருப்பதாக கூறப்படுவதால் அதிமுகவில் உட்கட்சி கருத்து வேறுபாடு வெளிப்படையாக தெரிந்து வருகிறது. கட்சியின் நிலவும் இந்த உட்கட்சி பூசல் மற்றும் அதிகார போட்டி அதிமுக தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் அதிமுகவை அழிவுக்கு கொண்டு செல்வது உறுதி என்று பல்வேறு தொண்டர்கள் மத்தியிலும் பேச்சுக்கள் அடிபடுகிறது. வெறும் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே EPSக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதும் வரும் நாட்களில் அதிமுக அரசியலில் மேலும் கவனிக்கப்படும் விவகாரமாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. எத்தனை நடந்தாலும் அதனை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய் தனது முதல் மேடை பேச்சிலேயே சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில்தான் மிகவும் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கப் போவதாக கொடுத்த எச்சரிக்கை அடுத்த 24 மணி நேரத்திலேயே செயலாக மாறத் தொடங்கியிருக்கிறது. அதன் அதிரடி தொடக்கமாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அனைவரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பழைய பகையை மறந்துவிட்டு கிரிமினல் பாதையை விட்டு விலகி உங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றும், இல்லையென்றால் காவல்துறையின் நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு நன்றாக அறிவுரை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது.